செய்யும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல கிருபை நிறைந்த நாளை ஸ்தோத்திரம். நாளில் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க போகின்றோம். பிரசங்கம் என்று நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பார்த்துவிட்டு போகாதபடிக்கு அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாடுகளோடு கூட நாங்கள் கர்த்தரிடத்திலே எட்டிச் சேருவது மிக மிக முக்கியம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறதா அல்லது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்து தம்முடைய உயிரை கொடுத்ததற்கான அல்லது பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தந்ததற்கான ஒரு பெரிய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நன்று நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்திருக்கும் பொழுதுதான் தேவன் எதற்காக நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை முன்னுக்கு செய்வதற்கு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தரோடு கூட அனுதின வாழ்க்கையில நாம் சரியாக நடக்கக்கூடும். ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு தெளிவான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் ஆண்டவருடைய அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மாம்சத்திலே வந்ததற்கான நோக்கங்கள் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக செய்தார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாய் நம்முடைய ஆண்டவரோடு கூட கிட்டிச் சேர முடியும். வேதம் சொல்லுகிறது, யோவானுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அநேக இடங்களிலே கேட்கிற வசனம், பார்க்கின்ற வசனம் என்ன தெளிவாக வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய அந்த இயேசுவை, அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு அந்த குமாரனாகிய இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவரை விசுவாசிக்கிறவன் எவனுமே கெட்டு போகாமல் என்ன பெற வேண்டுமா? நான் அந்த வசனத்தை நான் சொல்லுறேன், அந்த வார்த்தையை யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். கெட்டு போகாம என்ன வேணுமா? என்னது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் குமாரனாகிய இயேசுவை அந்த பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அந்த மாறாத கிருபையினாலே அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய், அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறதற்கான காரணத்தை நாங்கள் புரிந்து கொள்வதென்றால் என்ன ஒரு பெரிய நோக்கம், தேவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய திட்டம் என்னவென்றால், நாம் அனைவருமே இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா ஜனங்களுமே நித்திய ஜீவனை பெற வேண்டும். என்ன பெற வேண்டுமா? நித்திய ஜீவனை. அப்படியானால் நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம், நம்முடைய செய்திகள் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு நம்மை ஒருபடி முன்னுக்கு செல்லுகிறதாக, நித்திய ஜீவனுக்காக அனுதினமான வாழ்க்கையிலே நாங்கள் கிரியைகள் நடப்பிக்கின்றவர்களாக, நித்திய ஜீவனை இழந்து போகாமல் அந்த நித்திய ஜீவனை நான் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோடு கூட நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுவது மிக 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 அவசியம். ஆமென். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது மோசேயை அழைத்து தேவன் பேசும் பொழுது அந்த ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருக்கிற நிலைமையை கூறி ஒரு காரியத்திற்காக அந்த மோசேயை அழைக்கிறார். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து ஒரு விஷயம் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். அவன் பார்க்கும்படி உச்சம் வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். கவனிங்க,
மீதியான் தேசத்துல எத்திரோ என்று சொல்லப்படுகிற அந்த மோசையினுடைய மாமாவுடைய அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டு மோசே போகும் பொழுது, அவன் அந்த பர்வதத்திலே கடந்து வரும் பொழுது, அந்த ஒரே பர்வதத்திலே ஒரு முச்செடியிலே தேவன் அக்கினியாக அங்கே காட்சி அளிக்கிறதையும் அங்கு இருந்து பேசப்படுகிற சத்தத்தை மோசே கேட்கின்றான். மோசே கேட்கும் பொழுது அவன் கேட்பாங்க, கிட்ட போய் பார்ப்பதற்கு தான் முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாசிப்போம். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச்சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நல்ல கவனிங்க, பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் அவன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர் கவனியுங்கள், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே இருக்கிற என்னுடைய ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தமாக அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் இடுகிறதான அந்த கூக்குரல், அந்த வேதனை நிறைந்த சத்தத்தை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். நல்ல கவனிங்க, ஒரு காரியம் ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, அவங்க படுகிறதான வேதனையை பார்க்கிறேன், அவங்களுடைய கூக்குரலை கேட்கிறேன், அவங்களுடைய சத்தம் என் காதுகள்ல வந்திருக்கிறது மோசே என்று சொல்லிவிட்டு, அடுத்து அவை செயல்பட வேண்டிய அந்த காரியத்திலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காரணத்தை தேவன் பேசுகிறார். வாசிப்போம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். ஒன்று செய்கிற அவர்களுடைய எகிப்தின் கையிலே, எகிப்தியர்களுடைய அந்த ஆளோட்டிகளுடைய அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலே, அடிமை வீடாகிய அந்த எகிப்திலே இருக்கிற அவர்களிடத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கவும். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசுவாசமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நல்லா கவனிங்க, தேவன் அந்த முச்செடியிலே கடந்து வந்து மோசேக்கு பேசுகிறது. ஏதோ ஒரு காரியத்துல மோசேயை காண்பித்து விட்டு, நான் உயிருள்ள தேவன் என்று காண்பித்து விட்டு போவதற்கு மாத்திரம் அல்ல, மோசேக்கு மாத்திரம் அவரை வெளிப்படுத்தி விட்டு, நான் சர்வ வல்லமை உள்ளவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லிவிட்டு கடந்து போவதற்கு மாத்திரம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நான் உனக்கு காட்சி கொடுத்த காரணம் என்னவென்றால், என்னுடைய ஜனம் எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருக்கிறது, என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரல் எனக்கு கேட்கின்றது, ஆரோட்டிகள் நிமித்தமாக அவர்கள் படுகிற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் என் சமூகத்தில் வந்திருக்கிறது மோசே. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான பிரச்சனைகளை, சூழ்நிலைகளிலே கஷ்டப்படுகிற அந்த சூழலை மாற்றி அமைத்து அவர்களை எங்கே கொண்டு போக வேண்டும்? பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்குள்ளே நான் அழைத்து செல்ல வேண்டும் மோசே. கவனிங்க, எகிப்து தேசத்திலே ஒரு அடிமைத்தனத்திலே, கஷ்டத்தின் மத்தியிலே, அங்கே ஆரோட்டிகள் நிமித்தமாக அடிகளை வாங்கி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுடைய சத்தம் தேவனுடைய சமூகத்தில் வந்தவுடனே தேவன் எதிர்பார்க்கிறார், இந்த ஜனங்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து மாறுபட்டு அங்கிருந்து வெளியில கொண்டு வந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவர்களை ஒரு நல்ல விசாலமான, ஒரு பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு கானான் தேசத்துக்குள்ளே நான் கொண்டு போக வேண்டும். மோசேக்கு தேவன் கொடுத்த அழைப்பதுதான், உன்னை நான் அழைச்ச காரணம் இதுதான் மோசே, உன்னை நான் கண்ட காரணம் இதுதான் மோசே. நீ கொலைகாரனாய் இருந்தாய், நீ அந்த ராஜாவுக்கு பயந்து தப்பி ஓடினாய், உன்னுடைய எல்லா படிப்பு, உன்னுடைய எல்லா விதமான ஆடம்பரங்கள், உன்னுடைய எல்லா ராஜ குலத்தினுடைய வாழ்க்கை எல்லாம் விற்று நீ போய் கஷ்டப்படும்படியாக, ஆடுகள் மேய்க்கும்படியாக, ஏத்திரோவினுடைய அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ கடந்து வந்திருந்தும் அதையெல்லாம் மாற்றி அமைத்து இந்த இடத்திலே நான் உன்னை அழைக்கிற ஒரு நோக்கம் அங்கே சொல்லுகிறார். மறுபடியும் அந்த மிகுதி வசனங்களை வாசிப்போம்.
இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் எட்டி வந்திருக்கிறது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய மோசே, நீ எகிப்திலே வாழுகிற, எகிப்திலே அடிமையாயிருக்கிற, எகிப்திலே கஷ்டப்படுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி, அந்த இஸ்ரவேலராகிய என் ஜனத்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், என் ஜனம் என்று சொல்லுகிறார். என் ஜனத்தை அழைத்து வரும்படி உன்னை அழைத்து வரும்படிக்கு நீ எங்கிருந்தெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தியோ அதே இடத்துக்கு, அதே நபரிடத்துல, அதே பார்வோன் இடத்துல உன்னை நான் அனுப்ப போகிறேன் மோசே, நீ வா என்று தேவன் அழைக்கின்றார். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் கண்டுகொள்ளும் பொழுது, ஒவ்வொரு மனுஷனையும் தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நோக்கத்திற்காக தேவன் செயல்படுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு என்ன? தேவனுடைய ஜனம், தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஜனம், ஆபிரகாமுடைய சந்ததி, யாக்கோபின் மூலமாக வந்த சந்ததி, இஸ்ரவேல் ஆகிய அந்த யாக்கோபு மூலமாக, ஈசாக்கு மூலமாக கடந்து வந்ததான அந்த சந்ததி இப்பொழுது அங்கே அடிமையாக இருக்கிறது. அவர்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, முடிவு கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். இது பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொண்டு வருகிற ஒரு நோக்கத்தை பார்க்கின்றோம். இந்த கானான் தேசத்துல மாத்திரம் வைத்து விடுகிறது நோக்கம் அல்ல, அந்த கானான் தேசத்திலே வைத்து அவர்களை உருவாக்கி அவர்களையும் நித்தியத்துக்கு தகுதிப்படுத்துவதுதான் தேவனுடைய திட்டம். என்றால் கானானுக்கு வந்த உடனே மாத்திரம் நித்திய ஜீவனுக்கு உள்ள போயிட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. கானானுக்குள்ளே வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே வந்து தேவன் அங்கே கொடுக்கிற கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதிலே தங்களை சரி செய்து கொண்டு நித்தியத்துக்குள்ளே கடந்து செல்வதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் தெளிவாய் தேவன் ஒரு கானான் தேசத்துக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார். ஆனால் ஜனங்களோ எப்ப பார்த்தாலும் வயிற்றுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னதுக்காக? தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு அழைக்கின்றார். தேவன் ஒரு பெரிய காரணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக ஜனங்களோட கூட இருந்து ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். எதற்காக? ஒரு அருமையான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக. ஆனால் நம்முடைய ஜனங்களோ என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் வயிற்றுக்கு தான் பிரச்சனை. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தினால நம்ம வயிறை நிரப்புவோம். வாசிப்போம். என்னாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பின்பு அவர்களுக்கு இருந்த பலஜாதியான அந்நிய ஜனங்கள், நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய தேவன் எகிப்தில இருந்து இப்ப ஜனங்களை எல்லா அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டார். எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதை பார்க்கறதுக்கு நேரம் போதாது. எல்லாம் செஞ்சு கொண்டு வரும் பொழுது இங்க ஒரு கலப்பு கூட்டமும் இணைஞ்சு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோட வந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கலந்த அந்த ஒரு கலப்பு கூட்டம் அங்க என்ன செஞ்சிருக்கிறது? அவர்களோடு கூட வந்திருக்கிறது. இவர்களிடத்துல வந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம் சகோதரி. பின்பு அவர்களுக்கு இருந்த பலஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பார். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் கூடவே இருக்கிறது. ஆண்டவருடைய வழிநடத்தல் கூடவே இருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் யுத்தம் தொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இவர்கள் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரமும் ஒரு யுத்தத்திலே பழக்கம் இல்லாதவர்களாய் கூட பழக்குவிக்கிற ஒரு வல்லமையை தேவன் அவர்களுக்குள் வைத்திருந்தார். ஆனா ஜனங்களுக்கு அந்த நோக்கங்கள்லாம் இப்ப இல்ல. தேவனை அழைத்து கொண்டு போகிறார். அங்க இருக்கும் பொழுதெல்லாம் சொன்னாங்க, கர்த்தரை நாங்க துதிக்கிறதுக்கு ஒரு கூட்டமா போகணும். எங்க அவன் அடிக்கக்குள்ள சாட்டையில அடி அடிக்கக்குள்ள சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கெல்லாம் கர்த்தரை துதிக்கிறதுக்கு போகணும். ஆனா நோக்கம் கொஞ்சம் 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 நழுவி எங்க வைத்த நிரப்புற நோக்கமாய் மாறிவிட்டது. கவனிங்க, ஏனென்றால் எல்லாரும் மனிதர்கள்.
பாத வழியில் விழுந்து கொள்வோம். அது யாரா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை விட்டு கொஞ்சம் விலகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு பாதை தடுமாறுவதற்கு நேரிடுகிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இச்சை உள்ள ஜனங்கள் எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பது யார்? நல்ல கவனிங்க. இப்ப மறுபடியும் அவங்க எகிப்தின் சிந்தனை வருது. நம்முடைய முன்னோக்கம் எல்லாம் கானான் தேசம் என்று ஓடி வருகிற ஜனம் இப்பொழுது அங்க வைத்தல கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே எகிப்துக்கு மறுபடியும் திரும்புகிறோம். இருதயம் மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு செல்லுகிறது. இருதயத்துல மறுபடியும் எகிப்தின் சாப்பாடுகளை நினைவு கூறுகிறது. என்ன சொல்றாங்க? நாங்கள் எகிப்தில என்னது கிரயம் இல்லாத என்னது காசு இல்லாம நம்மளை கிரயம் இல்லாம இயேசு கொடுத்த ரத்தனால நம்ம மதிப்பு தெரியுது. அநேக நேரங்கள்ல கிரயம் காசு கொடுத்து வாங்கியிருந்தா அது அருமை தெரியும். இங்க கிரயம் இல்லாம சாப்பிட்ட மச்சங்கள் பாருங்க. முதல்ல இறைச்சி கேட்டாங்க, இப்ப மச்சம்னா கடல் உணவுகள். ஒண்ணு இறைச்சி, மச்சம், வெள்ளரிக்காயா கீகும்பர்னு வச்சுக்கிறோம். நம்ம இதுதான் பெரிய பிரச்சனை. வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய். அது என்ன தெரியுமா? என்னது கொம்மட்டிக்காய்? என்னது எனக்கு தெரியாது. கொம்மட்டிக்காய்னா லீக்ஸா? இல்ல லுக் லைக் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க. லீக்ஸ்னா இருக்கு. இங்கிலீஷ்ல ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவோம். நம்ம வேலை மாதிரி எதுவும் வராது. இங்கிலீஷ்ல சில நேரம் வசனமே இருக்காது. சரி, என்னது? கொம்மட்டிக்காய்கள், கீரைகள், கீரைகள் பாருங்க. வெங்காயம், சோப்பு வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், நம்ம ஒவ்வொரு விதவிதமா வாங்குறோமே. இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு என்னது? வாயுக்கு ரொம்ப நல்லதா வெள்ளைப்பூடு. இதையும் இதைத்தான் நினைக்கிறோம். எங்களுக்கு அந்த கானான் தேசத்தை குறிச்செல்லாம் கவலை இல்லை மோசே. தேவனே, எங்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் தேவையில்லை. இந்த மண்ணாவை சாப்பிட்டு 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 எங்களுக்கு வெறுத்து போய் இருக்கிறது மோசே. இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுடைய மாம்சம் இச்சிக்குது. இதை நாங்கள் திங்கிறதுக்கு எங்களுக்கு வழிய சொல்லு. கானான் தேசத்தை பத்தி பேசாத. அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இதே சூழ்நிலைதான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற, கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறேன் என்று சொல்லுகிற தேவன் நித்தியத்துக்கு அழைத்திருக்கிறார். தேவன் நித்திய ராஜ்யத்துக்குள் அழைத்திருக்கிறார். தேவன் நித்தியத்துக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து நான் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் கெட்டு போகும்படியாய் சிலுவையிலே தொங்கினாரே. அந்த நோக்கம் மறந்து போயிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு அண்டையிலே வருகிறோம், 2 நாள் கிறிஸ்துவோடு வாழுகிறோம், 3 நாள் ஆராதிக்கின்றோம், 4 நாள் சபையில ஆராதிக்கிறோம், 5வது நாள் ஆராதனை. காரணம், நித்திய ஜீவனுக்காய் நான் அழைக்கப்பட்டவன் என்ற நோக்கத்தை மறந்து என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக, என்னுடைய வாழ்க்கையின் செழிப்புக்காக, என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்காக நான் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறேன் என்று கிறிஸ்தவம் இன்றைக்கு தலைகளாய் மாறிவிட்டது. அநேக சபைகள் உடைக்கப்படுகிற நோக்கம் என்ன? பதவி ஆசைகள். அநேக சபைகளிலே பிரிவினைகள். ஏன்? நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேவாவை சேர்ந்தவன், நான் பன்னவாவை சேர்ந்தவன். காரணம் என்ன? தனக்கென்று ஒருவரை ஏற்படுத்திக் கொண்டு, ஒரு கூட்டத்தை அமைத்துக் கொண்டு, பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொண்டு, ஒரு ராஜ்யத்தை, ஒரு ஆளுகையை அங்கே விரும்புகிறோமே தவிர நித்திய ஜீவனை குறித்த சிந்தனை இல்லை. நித்திய ஜீவனுக்காய் அழைக்கப்பட்டேன் என்ற நோக்கம் நமக்கு சரியாக இருக்குமானால் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு வல்லமையை தேவன் எனக்கு தருவார். கவனிங்க, ஏன் இந்த மாற்றங்கள்? மாமிசத்துக்காக நாங்கள் வாழும் பொழுதுதான். இதைத்தான் தீமோத்தேயு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6லிருந்து வாசிப்போம். போதும் என்கின்ற மனதுடனே அஞ்சே முருகா வாசிப்போம் சகோதரர். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும்
எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் இரக்கம் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகப்பாடு சொல்லுகிறார். தேவ பக்தியை, தேவனோடு வாழுகிற அந்த உறவை, தேவன் பக்தி உள்ளவனை தனக்கென தெரிந்து கொண்டார் என்ற அந்த உணர்வோடு கூட தேவ பக்தியில் வாழுகிற வாழ்க்கையை தங்களுக்கு ஆதாய தொழில் என்று மாற்றி விடுகிற ஒரு சமுதாயம் இன்றைக்கு உலகத்திலே வந்து இருக்கிறது. ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்கிறது, நிறைய திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். சொல்லுகிறார், நீங்கள் எங்களுக்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு பணமும், நீங்கள் இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பணமும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு உதவிகளை செய்தவனை குறித்து பவுல் சொல்லுகிறார், அந்நாளிலே கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்வார் என்று சொல்லுகிறார். அவர் செய்த உதவிகள், அவர் செய்த காரியங்களுக்காக அதை நினைத்து அவனுக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று சொல்லுகிற வசனத்தை அவர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நீங்க பணம் கொடுக்கிறபடியினாலே, பணங்களை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்கிறபடியினாலே உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று சொன்னார். மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைய வேண்டும் என்பது வேதத்தின் சத்தியம், அது மாறாது. ஆனால் நீங்க ஊழியத்துக்கு பணம் கொடுத்து ஊழியத்தை தாங்கிறபடியினால என்ன இல்லையா, நியாய தீர்ப்பு உங்களுக்கு இல்லை என்று போதிக்கின்றார். ஜனங்கள் எல்லாம் கை தட்டுறாங்க, கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டா போதும், எப்படியோ வாழ்ந்துட்டு நியாய தீர்ப்பு இல்லாம பரலோகத்தில் என்றாயிலாம் நினைக்கிறாங்க. தேவ ஜனமே, வேதம் நம்முடைய கைகளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். வேதத்தை கற்று அதை பகுத்து அதை தியானித்து அதை உணர்ந்து அதற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்கிறது என்று சரிபார்த்து தவறுகளை விட்டு சரியான வாழ்க்கையிலே நம்மை அழைத்துக் கொண்டு தேவன் அழைப்ப புரிந்து கொண்டு ஓடுவதற்காக வேதம் தந்ததை தவிர ஒவ்வொரு மனிதனும் தங்களுக்கு ஏற்ற வண்ணம் வசனத்தை எடுத்துக்கொண்டு சுயலாபங்களுக்காக தேவ பக்தியை ஆதாய தொழிலுக்கு மாற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஜாக்கிரதை, கவனமாயிருங்கள் தேவச்சனமே. இது கடைசி காலம், கொடிய ஜனங்கள் எழுந்தி ஜனங்களை வஞ்சிக்கின்ற காலம். வேதம் இல்லாவிட்டால் வஞ்சிக்கப்படுவோம், வேதம் தியானம் இல்லாவிட்டால் வஞ்சிக்கப்படுவோம், வேதத்தை உயர்த்தாவிட்டால் வஞ்சிக்கப்படுவோம், வேதத்தின்படி வாழ்க்கை கட்டப்படாவிட்டால் வஞ்சிக்கப்படுவோம், முடிவிலே நரகத்துக்கு செல்வோம். வேதத்தை தியானித்தால், வேதத்தை உயர்த்தினால், வேதத்தை கனம் பண்ணினால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், நித்திய ஜீவன் உங்களுக்கு தருவார் இயேசுவின் நாமத்திலே. அதுதான் சத்தியம். வாசியுங்கள் மறுபடியும் அந்த வசனங்களை. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆயாத தொழில் என்று இருக்கின்ற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தீமத்தையோ விட்டு விலகி நீ என்ன பண்ணுங்க? அந்த வசனம், போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. போதும் என்கின்ற ஒரு மனதுடனே கூடிய தேவ பக்தி. எனக்கு என்ன சூழ்நிலையில் நான் எப்படி வாழ்கிறேன், என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பது பரவாயில்லை, எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் மனநம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறது போல, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். சங்கீதம் 32:10 வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு வருகிற வேதனைகள் அநேகமாய் இருக்குமா, ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது, அந்த கிருபை நம்மை வாழ வைக்கும் பொழுது, எல்லா நிலைமையிலும் போதும் என்கின்ற ஒரு மனதுடனே ஒரு கூடிய தேவ பக்தி நமக்கு தேவை. எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காத என் தெய்வம் என்னை நடத்தும் பொழுது ஒரு நல்ல தேவ பக்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கட்டி எழுப்ப வேண்டும். தேவச்சனமே, அடுத்த வசனம் வசிங்க. உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இதிலிருந்து நாம் இங்க நம்ம சம்பாதிக்கிற எதிலையுமே ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நல்ல கவனிங்க. அலெக்சாந்தரை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அவருடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். அவர் மறித்த பொழுது அவருடைய கைகள் அந்த பெட்டிக்கு வெளியிலேயும், அவர் போகிற இடமெல்லாம் அந்த அவர் பிடித்த நாடுகளில் இருந்த நல்ல விலையேற பெற்ற கற்களை கொண்டு வந்து அவருடைய பிரேதத்தை கொண்டு போகிற வழியில்
வழியில அடுக்கி வைத்து கொண்டு போகும்படியாக அந்த வைத்தியர்கள் அந்த பெட்டியை சுமக்கும்படியாக 3 காரியங்களை சொல்லியிருந்தார். அவரோடு இருந்த பெரிய அந்த ராணுவ மற்ற தளபதிகள் மற்ற சீனியர்கள் கேட்டாங்க, என்னத்துக்கு தலைவரை நீங்க இதை சொல்றீங்க? டாக்டர் மார பெட்டியை சுமக்க சொல்றீங்க, நீங்க பிடிச்ச நாடுகள்ல இருக்கிற எல்லா நல்ல கல்லுங்களை கொண்டாந்து எங்க உங்களை அடக்கம் பண்ற இடத்துக்கு நல்லா அடுக்கிட்டு அதுக்கு மேல நடந்து போக சொல்றீங்க, கையை வெளியே போட சொல்றீங்க, என்ன சொன்னா எந்த ஒரு வைத்தியனாலும் ஒரு மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்பதை வைத்தியர்கள் அறிய வேண்டும். வைத்தியர்கள் மருத்துவம் செய்யலாம், வைத்தியர்கள் தாங்கள் படித்த படிப்பை வைத்து வைத்தியம் பார்க்கலாம், ஆனால் உயிரை காப்பாற்றி இதுதான் நேரம் என்று சொல்லி முடிவாக உயிருக்கு சகல அதிகாரம் உடையவர்கள் வைத்தியர்கள் அல்ல, அது நம்முடைய தேவனே. இரண்டாவது, அவர் அந்த பிடித்த கற்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் அடுக்கி வைத்த நோக்கம் என்னன்னா, என்னெல்லாம் கற்களை பிடிச்சி என்னத்தை கொண்டு வந்தாலும் இதை என்ன பண்ண முடியல, இதனால என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாது, இதை கொண்டு போக முடியாது. அடுத்தது, நான் இத்தனை சாம்ராஜ்யங்களை பிடிச்சேன், எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலயும் ஆட்சி பண்ணேன், ஆனா நான் போகும் பொழுது வெறும் கையா தான் அப்பா போறேன், என்னை நீங்க பார்த்து பெருந்துங்கன்னு தான் அவர் போறாங்க. என்னெல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம், என்ன புகழும் பெருமைகளும் நமக்கு வரலாம். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவருடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினான், அதற்கு ஈடாய் அவன் நினை கொடுப்பான். உலகத்துல நாம் எதையும் கொண்டு வரல, ஆனா எதையுமே கொண்டு போவது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள், உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். நமக்கு உண்ண இருக்கா, உடுக்க இருக்கா, இருக்க இடம் வச்சிருக்கிறார் தேவன். இவ்வளவு அழகாக நம்மை காக்கின்றார், இது போதும் ஐயா. இதற்கு மேலாக பேராசைத்தனத்திலே தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று மாற்றி தேவன் அழைத்த அழைப்பை மறந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்து நித்திய ஜீவனை விட்டு உலகத்துல அங்கு இருக்கிற காரியங்கள் அன்பு கூர்ந்து அதில மடிந்து போய்விடாதடா என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவானுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள், ஏனென்றால் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசினால உண்டாயிருக்குது. இந்த உலகத்தில் அன்பு கூறுற இடத்துல தேவனுடைய பிதாவின் அன்பு இல்லப்பா. அன்பு என்று நாங்கள் பாடுகிறோம். நம்முடைய நோக்கம் எல்லாம் அந்த பரம தேசம், பரம காணான், பரம நித்தியம், நித்திய ஜீவன் என்றே. அந்த நோக்கம் சரியா இருக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிப்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விடுவார்கள். நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யம் ஆகணும். அங்க பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், பணத்தை அந்த சாப்பாடு மாத்திரம் தான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஒரு ஐஸ்வர்யவானாக வாழ வேண்டும் என்றும் மாறிக்கொண்டிருக்கிறது. வேதனை, பணங்களுக்காக ஊழியர்கள் மாறுகிறது. வேதனை, கிறிஸ்துவின் அண்டையிலே வந்தால் நான் செழிப்பாய் மாறிவிடுவேன் என்று நினைப்பது வேதனைக்குரிய காரியம். வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லா அநேக 190% பிரசங்கங்கள் அப்படி வருகிறது. காரணம் என்ன? ஜனங்களை ஏதாவது ஒரு நயவசனமான வஞ்சகமான வார்த்தைகளினால இழுத்து தங்களுக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக பேச்சு நடக்கிறதை தவிர நித்திய ராஜ்யத்துக்குள்ளே ஜனங்களை கொண்டு வருவதற்கான வேதத்தை சத்தியமாய் போதிக்கின்ற காரியங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் அந்த நிலைமையிலே விழுந்து விடக்கூடாது. தேவச்சனே, நானும் நீங்களும் அந்த சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்குத்தான் வேதத்தை தேவன் தந்திருக்கிறார். வாசிப்போம் தொடர்ந்து. பண ஆசை எல்லா தீமைக்கும். கவனிங்க, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் என்ன செய்றாங்க? அந்த பண ஆசை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளால் தங்களையே உருவாக்குகிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. பண ஆசை, அங்க சாப்பாட்டு ஆசை, இங்க பண ஆசை. இன்றைக்கும் அதே பிரச்சனை. இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல நான் இப்படி வந்துடலாமா, இப்படி போனா அப்படி செஞ்சிடலாமா, அப்படி போனா இப்படி செஞ்சிடலாமா, அவனை பிடிச்சா இதை பண்ணிடலாம், அவனை பிடிச்சா அதை பண்ணலாம் என்று சொல்லியே ஒன்றையும் உருப்படாதபடி நம்முடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருப்பதற்கான காரணங்களை பார்க்கும் பொழுது வசனத்தின்படி வாழ்க்கை கட்டப்படுவது இல்லை. பண ஆசை எல்லாவித தீமைக்கு வேறா இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மளையே நம்ம குத்துகிற ஒரு நிலைமை. அன்பு தெய்வச்சிதமே, பணம் தேவை. வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரிடத்தில் பொண்ணும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது, எல்லா விதமான விலையேறப்பெற்ற கற்களும் அவருடையது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானது அவர் கொடுப்பார், ஏற்ற நேரத்திலே அவர் தருவார், காரியங்களை செய்கிறார் அவருடைய வாழ்க்கையில். ஆனா அதையே பின்பற்றி போகாததுதான் வேதம் சொல்லுது. நீ பணம் சம்பாதிப்பது தப்பு என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது பணம் சம்பாதிப்பதற்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு தேவன் பலத்தை நமக்கு தருகிறார். நல்ல படிச்சிருவங்க, நல்ல தொழில் இருக்கிறவங்க உதவிகள் பண்ணுகிறோம், மற்றவர்களுக்கு அதை சம்பாதிக்க கொடுக்கிறோம், இதெல்லாம் தேவனால் வருகிறது. தேவன் அதை தருகிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், தவறில்லை. ஆனால் பணத்திற்காக, பணத்தின் மேல் மோகம் வைத்து தன்னுடைய சுயலாபங்களுக்காக, தன்னுடைய இச்சைகளுக்காக தேவனை விட்டு வழி விலகி, தேவனுடைய நேரத்தை விட்டு விலகி, தேவனுடைய வேதத்தை விட்டு விலகி, தேவன் அழைத்த நித்திய ஜீவனை விட்டு விலகி இதற்கு பின்னாக இச்சையாக ஓடுவதை தான் வேதம் கண்டிக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக நமக்கு தனித்திறனாலே வாழ வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. தேவன் தான் தருகிறவர். ஆனால் இதற்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கு இரண்டாவது இடம் எப்ப நம்ம கொடுக்கிறோமோ அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அடுத்த வசனத்தை தீமோத்தேயுக்கு, இப்ப இதெல்லாம் இங்க நடக்கிறத சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு ஒரு எச்சரிப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. வாசியுங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீ தேவனுடைய மனுஷன். அன்பு, சாந்தம், இப்படியாப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்குள்ள இருக்கும்படி நீ நாடு. எப்படி நாடு? அதை விட்டு ஓடிடு. அந்த காரியம் முந்தி சொன்ன அந்த காரியங்கள், உலக இச்சைகள், பண இச்சைகள், அசுத்தங்களை விட்டு ஓடி இந்த நல்ல காரியத்துல நீ அடையும்படி நீ நாடு. அடுத்த வசனம், விசுவாசத்தில் நல்ல கவனிய, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை பண்ணு. நீ நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டு நித்திய ஜீவன் எனக்காய் வைத்திருக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்துல நித்திய ஜீவனுக்கு உன்னை செல்ல விடாதபடி தடை பண்ணுகின்ற, உன்னை குழப்புகின்ற இந்த உலகத்துல வருகிற எல்லா காரியத்திலும் நீ ஒரு போராட்டம் போராடி உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொண்டு அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். அதை இழந்து விடாத. உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை தேவன் நித்தியமாக நித்திய காலத்தில் கொடுப்பார். இப்பொழுது புதிய ஜீவனை தந்திருக்கிறார். பரிபூரண ஜீவனத்துல வந்து நித்திய ஜீவன் தருவதற்காக தேவனை அழைத்திருக்கிறார். அதை பற்றி பிடித்துக் கொண்டு சகோதரா, அதற்காக மாத்திரம் உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டத்துக்கு மேல் போராட்டங்கள் வந்தாலும் விசுவாசத்தை இழக்காதபடிக்கு நீ ஒரு தைரியம் உள்ளவனாக நீ பற்றிக்கொண்டு நீ என்ன செய்? அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள்ளணும். நித்திய ஜீவனுக்காக நீ விசுவாசத்துல போராடணும். இதற்காகத்தானே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இயேசு அங்க வந்து சிலுவையில மரித்து உயர்த்தப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு பெரிய நோக்கம், நானும் நீங்களும் நித்தியத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். ஒரு பெரிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மோசே அழைத்து வந்த ஜனம் கானான் தேசத்தோடு நின்று விடுகிறது. அழைத்து வந்ததுல எல்லாரும் போகல. தேவனுக்கு கோபம் வந்தது. ஒளிவாய் சர்ப்பங்கள் அனுப்புறார். அந்த அக்கினி அமைந்தது. அநேக வேதனைகளால் அநேகம் அணைச்சு போனது போல இன்னைக்கும் தேவனை விட்டு அநேகர் வெளியில போய் நம்மளுடைய ஆத்மா மறுபடியும் மரணத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வேதனையான காரியம். எத்தனையோ இங்க இருக்கிறவங்களை மாத்திரம் நான் பேசுறேன். அநேக 10-14 வருடங்களாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வர தெய்வம் கிருபை செய்தார். 2001ஆம் ஆண்டிலிருந்து அநேக இடங்கள்ல போய்
ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேத வசனங்களை பேசி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது அநேகரை பார்த்திருக்கிறேன். அதில் இருந்த அநேகர் இன்றைக்கு சபைகளில் இல்லை. ஆனால் அதில் இருந்து உப கொடுத்தவர்கள் அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். ஒரு சிலர் வச்சுட்டு மாத்திரம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவ உலகம் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு சூழல் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை நிமித்தம் ஒரு போராட்டம் வந்தோட அங்க நிக்க முடியாம ஓடி போய் ஏதோ ஒரு விதத்துல விழுந்து தனக்கென்று ஒருத்தரை செய்து அங்க போயிட்டு அங்கேயும் விழுந்து கடைசியில ரட்சிப்பே இல்லாதபடி போயிருக்கிறவர்கள் அநேகர். நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இதை குறித்து பேதுரு எழுதும் பொழுது பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனத்திலே பேதுரு இன்னொரு விதமாக அழகாக சொல்லுகிறார். வாசியுங்கள். 1 பேதுருவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து, அங்க 3வது வசனத்துல பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு அடுத்து வாசிக்கும் பொழுது அந்த பிதாவாகிய தேவனாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தது. அவர் அந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே கவனிங்கள், எழுந்ததினாலே அழியாததும், நல்ல கவனி வசனத்தை, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியாக நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அழியாதது, மாசற்றது, ஒருபோதும் இல்லாம போகாத ஒரு ஜீவன், ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அந்த ஜீவனை குறித்த நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகி நாம் அந்த நம்பிக்கையில ஓடும்படியாகத்தான் இயேசு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், கல்லறைக்குள்ளே கொண்டு போகப்பட்டார், உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிற ஒரு பெரிய நோக்கம் நீங்கள் நானும் அங்கு வரணும். யோவான் 14 ஆண்டு சொன்னாங்க இல்லையா, உங்களுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வீட்டை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பா. நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவேன், உங்களை கூட்டிக்கிட்டு போவேன். எதற்காக? என்னோடு இருக்கும்படி கூட்டிக் கொண்டு போவேன், உங்களோடு இருக்கும்படி கூட்டிக் கொண்டு போவேன். ஆண்டவராகிய இயேசு நம்மை நித்தியத்துக்கு அழைக்கிறார் என்பதை புரிந்திருக்கணும். அன்பு தேவஜனமே, இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சில புறஜாதிகளோடு நம்ம பழகும் பொழுது அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, நானும் பண்ணானா என்னன்னு சொல்லி நாம அவங்களோட கலந்து நம்முடைய அழைப்பை விட்டுவிடக்கூடாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை இழந்து போகக்கூடாது, அந்த நித்தியத்தை இழந்து விடக்கூடாது. புறஜாதிகள் அப்படி செய்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் ஒரு சாட்சி உள்ளவனாகி, இல்லை சகோதரா, இல்லை சகோதரியே, என்னை அழைத்த தெய்வம் என்னை இப்படி மாற்றி இருக்கிறார். இந்த தெய்வத்தை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் மாறும். இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற ஒருவர் உண்டு, உலகத்தை ஜெயித்தவர் உண்டு, மரணத்தை ஜெயித்தவர் உண்டு. அந்த இயேசுவின் அன்பையிலே நீங்கள் வந்து பாருங்கள், முடிவில் உங்களுக்கு நித்தியம் ஒன்று என்று சொல்லத்தக்கதான ஒரு தைரியம் நமக்கு வேண்டும். இதை குறித்து தான் யோவானுடைய புத்தகம் 6வது அதிகாரத்திலே இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு ஒரு திரளான ஜனத்துக்கு 5 அப்பங்கள் 2 மீன்கள் ஆசீர்வதித்து போஜித்து கொடுத்து விட்டு தேவன் இன்னொரு இடத்துக்கு போய்விடுகிறார். ஆண்டவர் போய் அவர் மறுபடியும் வரும்பொழுது ஜனங்கள் அவர் வந்து தேடுறாங்க. ஏன்னா நாங்கள் உங்களை தேடவே நீங்க இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. என்னத்திற்காக? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. வசனத்தை வாசிப்போம். மிகவும் அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். வாசிங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனமாகிய கிறிஸ்து இயேசுவின் வசனத்திற்காக, கிறிஸ்து இயேசுவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய மகிமைக்காக நீங்களும் நானும் கிரியை நடப்பிக்க வேண்டும். தேவஜனமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நாங்களும் நீங்களும் எந்த சூழலில் இருக்கிறோம்? மோசேயினால் அழைக்கப்பட்டு தேவன் அழைத்து வந்த ஜனங்கள் ஒரு பெரிய நோக்கத்துக்கு கொண்டு வந்தார். அநேக இச்சைகளினாலே, தேவனுக்கு முறுமுறுத்ததினாலே, தேவனுக்கு விரோதமாய் பேசினதினாலே அநேக காரியங்கள் அளிக்கப்பட்டு போய் கடைசியில அங்கிருந்து புறப்பட்ட அந்த வாலிபர்கள், பெரியவர்களை 2 பேர் மாத்திரம்தான் போனாங்க.
அவர்களுக்கு பிறந்த சந்ததி அதற்குள்ளே வந்ததான எல்லா பிள்ளைகளும் பரம்பரையும் கடந்து சென்றது. எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் 2 பேர் தான் போனாங்க. காணாது. ஆனால் அது முடிவு அல்ல. அது முடிவு அல்ல. ஏனென்றால் தானியேலுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை மாத்திரம் ஒரு விசை வாசிப்போம். தானியேலுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம், அதுக்கப்புறம் கடைசி வசனம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே தானியேலுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். பூமியின் தூளிலே நல்ல கவனிங்க. இப்ப நியாய தீர்ப்பை குறித்து பேசுறாரு. முதல்ல நான் ஒரு ஊழியர் சொன்னதுக்கும் நான் விரோதமான சொன்ன காரியங்கள் வேதம் தெளிவா சொல்லுது நியாய தீர்ப்பு இருக்குன்னு. ஆனா நயவசனிப்பான பேச்சுகள்னால ஜனங்களை வச்சிக்கிறனால தான் தவறு என்று சொன்னேன். இங்கேயும் அதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவன் அநேகர் பூமியின் தூள்லப்பா நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தானியேல். ஆனா இந்த அந்த நித்திரை பண்ணுகிறதுல அநேகர் இருக்கிறாங்க. சிலர் என்னத்துக்கு எழுதுவாங்களா? நித்திய ஜீவன். என்னதுக்கு? நித்திய ஜீவன். சபையில அநேகர் இருக்கிறோம் தேவச்சனமே. சிலர் எங்க போவோம்? அப்ப மத்தவங்கலாம் கவனிங்க. சபையில இருக்கும் பொழுது வசனத்தின்படி நம்ம நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தையில வாழ்வமா இருந்தா நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக கடந்து செல்வோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டப்படாவிட்டால் நிச்சயமாகவே கேள்விக்குறிகள் இருக்கும். நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். வாசிங்கள். அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க? நித்திய நிந்தை, அதான் பாதாள அக்கினி, அதுதான் நரகம். நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். கடைசி நாளிலே ஆண்டவராகிய இயேசுவினுடைய 2ஆம் வருகை முடிந்து 3ஆம் வருகை முடிந்து 2ஆம் வருகைக்கு பின்பதாக 1000 வருட அரசாட்சி எல்லாம் முடிந்ததுக்கு பின்பதாக என்ன நடக்க போகிறது? நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்பதான் எல்லாரும் எழுப்புவாங்க. எழுப்பும் பொழுது சிலர் என்ன பண்ணுவாங்க? நித்திய ஜீவனுக்கு புறப்படுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க? நித்திய அழிவுக்காக எழுந்திருப்பார்கள். அந்த அழிவுக்கு நானும் நீங்களும் போகக்கூடாது என்பதற்காகத்தான் தெய்வம் இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வந்தார். அந்த இயேசு இறங்கி வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவர்களை உலகத்திலே அன்பு கூர்ந்த நோக்கம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நீங்களும் நானும் அந்த நித்திய அழிவுக்குள்ளே போகாததற்காக இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார். உங்களுக்கு எனக்கும் ஒரு மாறாத ஒரு பெரிய ஒரு சொத்து, ஒரு அழைப்பு என்றால் அது நித்திய ஜீவனுக்கானது. அந்த நித்திய ஜீவனுக்காக நாங்கள் கிரியை நடத்தி போவோம். அந்த நித்திய ஜீவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்வோமா? அநேக நேரங்களில் நமக்கு இருக்கிறதான சண்டைகள், பிரச்சனைகள், மாம்ச கிரியைகள்னால அநேக நேரங்களில் நம்ம தேவனை வேதனைப்படுத்துகிறோம். நம்மை நாம் திருத்தும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அழைப்பை நித்திய ஜீவனுக்காக நம்மை அழைத்து செல்வார். ஆமென். அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரமாக இருக்கிறோமா? எல்லோரும் எல்லாம் எழுந்திருந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நான் அந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா? நித்திய ஜீவனுக்காக நான் வாழ்கிறேனா? அல்லது இந்த உலகத்திலே சுகபோகங்களுக்காக, இந்த இன்மைக்காக மாத்திரம் நான் வாழ்கிறேனா என்று ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ள